செய்திகள். நாட்டின் 79வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு சென்னையில் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. தூய்மை பணியாளர்கள் பணிக்கு திரும்ப மேயர் பிரியா அவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஆடிக்கிருத்தியை முன்னிட்டு அரக்கோணம் திருத்தணி இடையே நாளை முதல் வருகின்ற 18ஆம் தேதி வரை 5 நாட்களுக்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. நாமக்கல் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நாளை நடைபெற உள்ளது. சுதந்திர தினத்தை முன்னிட்டு தலைமை செயலகத்தை சுற்றி 2 நாட்கள் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செப்டம்பர் மாதம் அமெரிக்க பயணம் மேற்கொள்ள உள்ளதாகவும் மேலும் இப்பயணத்தின் போது அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களை சந்திக்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ் சினிமாவில் 50 ஆண்டு கால பயணத்தை நிறைவு செய்த நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தின் 10வது பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக வருகின்ற செப்டம்பர் 3ஆம் தேதி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் திருவாரூர் வருகை தர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சுதந்திர தின விழாவில் பிளாஸ்டிக் வகை தேசிய கொடிகளை கண்டிப்பாக விழாவில் பயன்படுத்தக்கூடாது என்று பள்ளிகளுக்கு தமிழக அரசின் பள்ளிக் கல்வித்துறை அறிவுறுத்தியுள்ளது. மத்திய மேற்கு வங்க கடல் மற்றும் அதை ஒட்டிய பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. ஆந்திரா, ஒடிசா, பஞ்சாப் மாநிலங்களில் மொத்தம் 4594 கோடி ரூபாய் முதலீட்டை ஈர்க்கும் வகையில் 4 குறைமின் கடத்திகள் உற்பத்தி நிறுவனங்களை அமைக்கும் திட்டத்திற்கு மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளது. 2 தடங்களில் மெட்ரோ ரயில் நீட்டிப்பு திட்டத்திற்கு அறிக்கை தயாரிக்க தனியார் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மாநிலம் முழுவதும் உள்ள டாஸ்மாக் கடைகளில் 12,000 பில்லிங் மிஷின் பொருத்தும் பணி நடைபெற்று வருவதாக அமைச்சர் முத்துசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அனைத்து வகை பள்ளிகளிலும் சுதந்திர தின விழாவை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று பள்ளிக்கல்வித்துறை அறிவுறுத்தியுள்ளது. திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இன்று நடைபெற உள்ளது. திருத்தணி முருகன் சுவாமி கோவிலில் கடந்த 11 நாட்களில் 96 லட்சம் ரூபாயும் 165 கிராம் தங்கமும் உண்டியல் காணிக்கையாக கிடைக்கப்பட்டுள்ளது. சென்னையில் 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 40 ரூபாய் குறைந்து 1 சவரன் 74,320 ரூபாயாகவும் 1 கிராம் 9,290 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து 1 கிராம் வெள்ளியின் விலை 126 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கான வேட்பாளர் தேர்வு குறித்து ஆகஸ்ட் 18ஆம் தேதி இந்திய கூட்டணி தலைவர்கள் ஆலோசனையில் ஈடுபட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. டெல்லி மற்றும் வாஷிங்டன் இடையிலான விமான சேவை செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் நிறுத்தப்படுவதாக ஏர் இந்தியா அறிவித்துள்ளது. மூத்த குடிமக்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு இல்லம் தேடி ரேஷன் பொருட்கள் வழங்கும் தாயுமானவர் திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகின்ற செப்டம்பர் 8ஆம் தேதி அஸ்ஸாம் வருகை தர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் கருணை அடிப்படையில் பணி வழங்குவதில் அரசு புதிய சட்ட திருத்தம் செய்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 3ஆம் கட்ட சுற்றுப்பயணம் வருகின்ற ஆகஸ்ட் 23ஆம் தேதி தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இன்று திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர் மற்றும் நீலகிரி ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. மேலும் வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமழையுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டத்தை சேப்பாக்கத்தில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார். திருப்பதி மலைப்பாதையில் செல்லும் வாகனங்களுக்கு வருகின்ற ஆகஸ்ட் 15ஆம் தேதி முதல் இனி ஃபாஸ்டேக் கட்டாயம் என்று திருப்பதி தேவஸ்தானம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இளநிலை பொறியியல் படிப்பிற்கான துணை கலந்தாய்வில் மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்ப பதிவு வருகின்ற ஆகஸ்ட் 14ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் தாம்பரம், கிண்டி, வேளச்சேரி இடையிலான வழித்தடத்தை நீட்டிப்பதற்கான விரிவான திட்ட அறிக்கையை தயாரிப்பதற்கான ஆலோசனை ஒப்பந்தங்களை மெட்ரோ நிறுவனம் வழங்கியுள்ளது. திருச்சி டிஐஜி வருண்குமார் உட்பட 4 IPS அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. பழைய ஓய்வூதியத்தை கொண்டு வரும் திட்டம் இல்லை என்று நிர்மலா சீதாராமன் அவர்கள் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். திருத்தப்பட்ட வருமான வரி மசோதா மக்களவையில் நிறைவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. மகாராஷ்டிரா ஆளுநர் CB ராதாகிருஷ்ணன் அவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை சந்தித்து பேசினார். பீகாரில் வாக்காளர் பட்டியலில் நீக்கப்பட்ட 65 லட்சம் பேரின் பெயர்களை வெளியிட அவசியமில்லை என்று உச்சநீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் தகவல் தெரிவித்துள்ளது.
நாம் தமிழர் கட்சி ஒருபோதும் கூட்டணி வைக்காது என்றும் தனியாகத்தான் போட்டியிடுவோம் என்றும் சீமான் அவர்கள் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். ஆசிரியர் தகுதி தேர்வு நவம்பர் 1 மற்றும் 2 ஆகிய தேதிகளில் நடைபெறும் என்று ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்துள்ளது. மேலும் இத்தேர்விற்கு விண்ணப்பிப்பதற்கான கடைசி நாள் செப்டம்பர் 8ஆம் தேதி என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டில்லியின் பாபா காரக் சிங் மார்க்கில் எம்பிக்களுக்கு அடுக்குமாடி குடியிருப்புகளை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திறந்து வைத்தார். திருப்பூர் மாவட்டத்தில் 950 கோடியில் முடிவுற்ற 61 திட்டப்பணிகளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் திருப்பூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் திருப்பூரில் மினி டைட்டில் பூங்காவை திறந்து வைத்துள்ளார். உக்ரைன் அதிபருடன் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொலைபேசியில் உரையாடியுள்ளார். அதில் உக்ரைன் ரஷ்யா போரை நிறுத்த அனைத்து உதவிகளையும் செய்வதாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வாக்குறுதி அளித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தேர்தல் ஆணையம் நோக்கி பேரணி சென்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அவர்களை கைது செய்யப்பட்டதற்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளார். கர்நாடக மாநிலத்தின் கூட்டுறவு அமைச்சர் KN ராஜண்ணா அவர்கள் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். அனைத்து தரப்பு மக்களும் மகிழ்ச்சி அடையும் வகையில் தேர்தல் அறிக்கை வெளியிடப்படும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டிற்கு மேலும் முதலீடுகளை ஈர்க்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அடுத்த மாதம் இறுதியில் மீண்டும் வெளிநாடு பயணம் மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. திமுக அரசு பொறுப்பேற்ற பின் 20 லட்சம் பேருக்கு குடும்ப அட்டை வழங்கப்பட்டுள்ளது என்று அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் தெரிவித்துள்ளார். 2026-27 கல்வியாண்டில் 9ஆம் வகுப்பு தேர்வு புத்தகங்களை பார்த்து விடையளிக்கும் முறையை CBSE அறிமுகப்படுத்த முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பெரும்பாக்கம் பணிமனையிலிருந்து 2ஆம் கட்டமாக மின்சார பேருந்து சேவையை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார். TNPSC Group 2 2A பணியிடங்களுக்கு விண்ணப்பிப்பதற்கான கடைசி நாள் வருகின்ற 13ஆம் தேதி என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்களின் தலைமையில் பூம்புகாரில் நடைபெற்ற மகளிர் பெருவிழா மாநாட்டில் தமிழகத்தில் பூரண மதுவிலக்கு கொள்கையை அமல்படுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட 14 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மழைநீர் வடிகால் பணியின் காரணமாக ஆழ்வார்பேட்டை மேம்பால பகுதியில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக சென்னை போக்குவரத்து காவல்துறை தெரிவித்துள்ளது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தாம்பரத்தில் நடைபெற்ற அரசு விழாவில் சுகாதாரத்துறை சார்பில் 110 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை கட்டடத்தை திறந்து வைத்தார். மேலும் பல்லாவரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 20,021 பயனாளிகளுக்கு வீட்டுமனை பட்டாக்களையும் வழங்கினார். இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.